அத்தா இவாத்தா சொல்லுங்க அத்தா. இந்த மருந்து கடையில் போய் அத்தா கொஞ்சம் இருமலா இருக்கு, கொஞ்சம் மருந்து வாங்கிட்டாங்க அத்தா. சரி. இந்த அத்தா காசு போய் மருந்து வாங்கி வாங்க. சரிங்க அத்தா, நான் போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது பத்திரமா போயிட்டு அத்தாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரணும். செலவுக்கு காசே இல்லையே. ஹை, காசு. ஆஹா, அல்லாஹ் நம்மளுக்காக செலவுக்கு காசு கொடுத்துட்டான். வச்சுப்போம். அங்க பாருங்க பாய், முசமில் பாய் காசை கீழே போட்டு போறாரு, நம்ம இஸ்மாயில் பாய் காசை எடுத்திருக்கிறாரு. சரி இருங்க பொறுத்து பார்ப்போம் அவங்க என்னதான் செய்யறாருன்னு முதல் நம்ம. காசு இல்லையே, காசு காணுமே, எங்கடா போட்டேன் நானு? அல்லா, இப்ப அத்தாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு எங்கேயுமே காசு இல்லையே. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இஸ்மாயில் பாய், இங்க ஏதாச்சும் காசு கீழே கிடந்தது பாத்தீங்களா பாய்? இல்லையே பாய், நான் எதுவும் பார்க்கலையே பாய். இஸ்மாயில் பாய், நீங்க காசு எடுத்ததை நான் பார்த்தேன் பாய். என்ன பாய் நீங்க எடுக்கலன்னு சொல்லி போய் சொல்றீங்க? நான் எடுக்கவே இல்லையே பாய். பாய், நம்ம எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கிறோம் பாய். மற்றவங்களை ஏமாத்துறது அப்படின்றது நம்ம மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் பாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பாய். இப்படி ஒரு கட்டுப்பாட்டான ஒரு மார்க்கத்திலிருந்து இப்படி ஏமாத்துறீங்களே பாய், இது மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க பாய். பாவம் அவர் எந்த சூழ்நிலையில கஷ்டத்துல அவர் காசை எடுத்துட்டு வந்தாரோன்னு தெரியல பாய். அதனால தயவு செஞ்சு அந்த காசை கொடுத்துருங்க பாய் அவருக்கு. நம்ம கீழே ஏதாவது ஒரு பொருள் கடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து உரிய நபர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பாவம் அது எந்த கஷ்டமான சூழ்நிலையில அதை சம்பாதிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. சேர்த்து வச்சிருந்த காசாக கூட இருந்திருக்கலாம், ஒருத்தருடைய மருத்துவ செலவுக்காக கூட இருந்திருக்கலாம். அதனால தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் எடுக்கிற காசை உரிய நபர்கிட்ட ஒப்படைப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.